ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆடி முதல் நாள். அதனால் எங்கள் ஏரியாவில் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். அருள்மிகு தல்லாகுளம் மாரியம்மன் கோவில் இதுதான். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. வாயில் என்னத்தை போட்டுக்க? வாயில் இருந்து முதடு. இவங்க அனைவரும் எங்கள் ஏரியா பெரியவர்கள். கூழ் வாங்க உட்காந்துருக்காங்க. கூழ் வாங்க வெயிட்டிங். இதான் எங்கள் ஏரியா பாருங்க. சாந்தியக்கா எடுத்துனே அடிச்சாச்சு. ஜோதியக்கா பேசுறது சரியா தெரியலையே. எங்கள் ஏரியா பாருங்க. ஆனால் இந்த ஏரியாவில் நாங்கள் இல்லை, பக்கத்து சந்தில் தான் நாங்கள் இருக்கோம். எடுத்தாச்சு. இன்னைக்கு ஆடி முதல் நாள். அந்த நிற்கிறாங்க. சாந்தியக்கா திரும்புங்க. அவங்க தான் சாந்தியக்கா. அன்றைக்கி அவங்க தான் கூழ் இது பண்ணுறாங்க. பிரசாதம் அன்றைக்கி அவங்க தான் வழங்குறாங்க கூழ். அவங்க வேறு யாரும் இல்லை. அழகர் கோயிலில் யானை இருக்குல்ல, அந்த யானைக்கு சொந்தக்காரவங்க தான் அவங்க. மாரியம்மன் கோயிலில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா 7 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்து திருவிழாவே நடக்கும். மற்ற ஊரில் மாதிரி இந்த கோயிலில் நடக்காது. வருஷம் வந்து முளைப்பாரியெல்லாம் வைக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா 7 வருஷத்துக்கு ஒருக்கா தான் முளைப்பாரி திருவிழா நடக்கும். இந்த ஏரியா மாரியம்மன் கோயிலும் இன்னொரு தெரு இருக்குது. அந்த தெருவில் இருக்க ஊர்காவலன் கோயில். அந்த 2 சாமியும் சேர்ந்து தான் வந்து திருவிழா நடக்கும். அதனால் பயங்கர பெருசாக நடக்கும். 1 மாதம் நடக்கும் திருவிழா. மற்ற ஊரில் மாதிரி ஒரு வாரத்தில் இல்லை, இந்த ஏரியாவில் மட்டும் 1 மாதத்துக்கு நடக்கும் திருவிழா. சூப்பராக இருக்கும் அந்த திருவிழா. அது வந்து இந்த வருஷம் வந்து அந்த திருவிழா நடத்த போகிறாங்க. அதோட வீடியோவும் வரும் பாருங்கள். அது இந்த வருஷம் திருவிழா நடக்குதுன்னா, போன வருஷமே அடப்புன்னு சொல்லி சாப்பாடு போடுவாங்க எல்லாத்துக்கும், சாமி கும்பிட்டு. இப்போ அடுத்த வருஷம் திருவிழான்னா இந்த வருஷம் போடுவாங்க. அந்த மாதிரி தான் போடுவாங்க எங்கள் ஏரியாவில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்களும் கும்பிட்டுக்கோங்க.
இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க. போங்க. ஹாய் சொல்லு. அடுத்து கப்பு இருக்கா? இல்லையா? இங்கிட்டு கொடுக்கா. போடுவாங்க பெரிய வழி எடுத்துக்கிட்டு. போய் வாங்கி தீர்த்து வாங்கிக்கோங்க. தீர்த்து வாங்கி இப்போ கூழ் வாங்கணும் இல்லைங்க நீங்கள் போலையா? கொண்டாங்க. கூழ் வாங்கணும் அப்பா. ஊற்று நீ கிட்ட போய் எடு. நீ காய் அந்த காய் இங்கே வரு.
கீழே வைக்கிறேன். ம் உடனே தான் எடுக்கிறேன். அங்கே வாங்கிட்டு வா. காய் வாங்கிட்டு வா. அந்த மூடி வாப்பா வச்சுட்டு வா. நல்லா புடி ஒன்று வாங்கி சோதியக்கா சோதியக்கா நானும் போய் பானாக்க வாங்கிட்டு வரேன். வாங்கிக்கடா. இங்கே வாங்க வஜி, இங்கிட்ட வச்சு வைவா, அது மேலே வச்சு வாங்கிட்டு வா. தாங்க மூடி வாங்கம்மா. சொல்லு. கொஞ்சோண்டு கூழ் வாங்கிட்டு வரேன். எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சமாக கூழ் வாங்கிட்டு வருது. எல்லாத்துக்கும் கொடுப்பா. கொஞ்சமான கூழை பாருங்க. தூக்கு. பானக்கரக்கம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வரோம். கூழ் வாங்கியாச்சு, கூழ் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஊர் திருவிழா. ஆமாம், செல்ஃபி ஒன்றே எடுத்துடல எடுல. நம்ம ஏரியா வீடு இதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஏரியா. ஆமாம், இந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்த ஏரியா. நாங்கள் இருக்கிறது பக்கத்து சந்து. ஆமாம், ஆனால் நான் இருக்கிறது இந்த ஏரியா, பிறந்தது நான் இந்த ஏரியா கலாவரம். எங்கள் ஏரியா ஃபுல்லும் பார்த்துட்டே வாங்க. ஆமாம், பார்த்துக்கிட்டே வரும். ஆமாம், இந்த கடையில் பால் வாங்குவோம். ராணி இப்படியே திரும்ப இந்த அந்தானே தான் பால்காரனு பலசர கடைக்காரவங்க. ராணி எடு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. உங்கள் கடையில் தான் பலசரக்கு பால் எல்லாம். ராணி அங்கே நிற்கிறாள். ராணி அக்கா அங்கே நிற்கிறாங்க. கூழு. இதுதான் பெருமாள் கோயில். பெருமாள் பின்புறத்தில் தான் நாங்கள் குடியிருக்கோம். இப்போ கோயில் ஒரு பணியார கடை இருக்குது. இதுதான் எல்ஐசி ஆஃபீஸ். அப்படியே வந்தால் எங்கள் ஏரியா வந்துடும். கூழ் ஊற்றுறாங்க. ஆமாம், ஓடுங்க. கண்மணி தூங்குறாளா? கூழ் ஊற்றுறாங்களா?
கூழு குடிக்க மாட்டீங்களா? கூழு கூழு அவ்வளோதான் காட்ட முடியும். திருவிழா முடிஞ்சிருச்சு. திருவிழா ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க. கூழ் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாரும் கேட்டீங்க எங்கள் ஊரில் எப்படி கூழ் ஊற்றுறத காமிங்கன்னு. இப்போ எங்கள் ஏரியாவில் நான் பிறந்து வளர்ந்த ஏரியாவில் கூழ் மாரியத்தாளில் பாரம்பரியமான பெரிய மாரியத்தான், நல்ல சக்தி வாய்ந்த மாரியத்தான். எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டே எல்லா மக்கள் நல்லா இருங்க. கூழ், கீரை, அப்புறம் கூட்டு 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 சின்ன தூக்குவாளியில் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாரியத்தாளுக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் முளைப்பாரி போடுவாங்க. இப்போ 21ஆம் தேதி பேசி முடிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதம் அடுத்த மாதம் பூரா தானான கொட்டுவாங்க. உங்களுக்கு எடுத்து வீடியோவை போடுறோம் பாருங்கள். வருஷம்லாம் போட மாட்டாங்க. 5 வருஷம் மாதிரி வருஷம்லாம் முளைப்பாரி போட மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த ஊரில் முளைப்பாரி போடுவாங்க. போட்டு 5 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. வரும் வீடியோ வரும் பாருங்கள். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. மாரியத்தை உங்களுக்கு அருள்வா கொடுப்பா. நல்லபடி காமிக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.